இப்போ இந்த ஃபார்ம் என்னன்னா, நம்மலாம் வந்து எஸ்ஐஆர்ங்கிறது என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. காலங்காலமா அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இறந்து போனவர்கள் பெயர் நீக்கப்படுகிறது, புலம்பெயர்ந்தவர்கள் பெயர் நீக்கப்படுது. இல்லை ஒருத்தரே வந்து ஒரு ஊரில் ஓட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போய் அங்கே ஓட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே எழுதி கொடுக்குறாங்க, இல்லை சம்பந்தம் படாதவங்க கூட எழுதி கொடுக்குறாங்க. அப்போ ஓட்டு நீக்கப்படுது. அப்போ ஒரு ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் இப்பதான் 2024 தேர்தலுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன இப்ப நமக்கு வந்து வேட்பாளர் பட்டியலை நம்ம வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுடைய புரிதல் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குதுன்னா, இந்த வேட்பாளர் பட்டியல்ல நம்மளுடைய பேர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. வரை வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை நம்ம பேரை வேணும்னே எடுத்து விட்டாங்கன்னா அப்ப போய் வந்து நம்ம பார்க்கணும், நம்ம புரிஞ்சிருக்கோம். அதுவே வந்து அப்படி எடுத்து விடுறதுக்கான அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. ஆனா பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு அவங்க எடுத்து விட்டு ஒரு பீகாரே ஒரு பெரிய பிரளயமாகி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நடக்குது.